வணக்கம். வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கு. ஓடிடி அப்படிங்கிற தளங்கள் சினிமாவை இன்னொரு கட்டத்துக்கு அது ஒரு வணிகத்துக்கு அது இழுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். பொதுவாகவே ஓடிடியில் வரக்கூடிய வெப் சீரிஸில் வன்முறைகளோ அல்லது அதீத காம இச்சைகளை தூண்டுவது மாதிரியோ எடுத்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த சமயத்தில் வந்திருக்கிற ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கிற சட்னி சாம்பார் அப்படிங்கிற வெப் சீரிஸை பற்றி தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பிடித்த இயக்குனர்கள் அப்படிங்கிற பட்டியல் ஒன்று போட்டாக்க அதில் ராதாமோகன் சார் அவர்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு இடம் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நியாயமான முறையிலையும் ரொம்ப அழகியலோடையும் ஒரு கவிதை தன்மையோடையும் படம் எடுப்பவர் தான் ராதாமோகன் அவர்கள். அவருடைய அழகிய தீயிலிருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் திருநெல்வேலியில் தினமலர் பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ராயல்னு நினைக்கிறேன் அந்த தேட்டரில் அழகிய தீயே படம் ரிலீஸ் ஆகுது. அங்கே பிரகாஷ் ராஜ் சாரும் ராதாமோகன் சார் வந்திருந்தாங்க. அவங்கள நான் தினமலருக்காக இன்டர்வியூ எடுத்தேன். ஆக அந்த சமயத்திலேயே 2004 நினைக்கிறேன், அந்த சமயத்திலேயே நான் அவர் அந்த பேட்டி எடுத்தது நல்லா பசுமையாக நினைவு இருக்கு. ரொம்ப அழகா அந்த இன்டர்வியூல பகிர்ந்துக்கிட்டார். அவருடைய மனசுக்குள்ளார ஒரு அன்பு, ஒரு வாஞ்சை, ஒரு மனிதநேயம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையும் அது இருக்கும். தவிர இந்த சட்னி சாம்பார் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல கூட அதை தான் பார்க்குறேன். பொதுவா இன்னைக்கு கால் ஷீட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கிற யோகி பாபுவை இவ்வளவு நேரங்கள் படம் 7-6 எபிசோடுகள்னாக்க அது படம் முழுக்க யோகி பாபு தான் நாயகன். யோகி பாபுவை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு காட்சியும் நகருதுங்கும் போது யோகி பாபுவுக்கு இந்த படத்தின் மேல, இந்த வெப் சீரிஸ் மேல எவ்வளவு காதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இன்ஃபேக்ட் இந்த யோகி பாபு அவர்களை இந்த சட்னி சாம்பார் மூலமாக ஒரு அற்புத கலைஞனாக, ஒரு அட்டகாசமான நடிகனாக ராதாமோகன் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பாராட்டுக்களோடு தெரிவிச்சுக்க. ஒரு அமுதா கஃபே அப்படின்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் வைத்திருக்கிற நிழல்கள் ரவி, அந்த நிழல்கள் ரவியை ஒரு யூடியூப்லேருந்து சேனல்ல இருந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது அந்த கடையினுடைய ஸ்பெஷாலிட்டி சாம்பார் அப்படிங்கிறதான். சாம்பார், இந்த கடை சாம்பாருக்கு இணையா எந்த கடையுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படியான ஒரு இன்டர்வியூவோட இந்த கதை ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த காட்சியிலேயே நிழல்கள் ரவிக்கு உடல் நலம் சரியில்லாமல் போயிடுது. நிழல்கள் ரவியினுடைய மனைவி மீரா கிருஷ்ணன், கயல் சந்திரன், அப்புறம் மைனா நந்தினி, அப்புறம் அவங்களுடைய கணவரா நிதின் சத்யா. இதில் கடைசி தருணத்தில் உடல்நலம் படுக்கையில் இருக்கிற அந்த சமயத்தில் தன்னுடைய மகன் கயல் சந்திரனை கூப்பிட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதற்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை கொடுத்து, இவங்க சென்னையில் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அந்த பையனை கூப்பிட்டு வா அப்படின்னாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்க, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன், ஆனால் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, அவங்களுக்கு பிறந்திருக்கிற பையன் எனக்கு பிறந்திருக்கிற பையன் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியாகிறாப்புல கயல் சந்திரன். இதற்கு பிறகு எப்படியாவது அப்பாவுடைய அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றணும், படுத்த படுக்கையாக இருக்கிற அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய ஹோட்டலில் வேலை செய்கிற குமரவேல், தொடர்ந்து ராதாமோகன் சார் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திட்டு இருப்பார். குமரவேலெல்லாம் இன்னும் நல்லா இந்த சினிமா ஏன் பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்படின்னு தெரியல. குமரவேலை அழைத்து கொண்டு நிதின் சத்யாவையும் அழைத்து கொண்டு சென்னைக்கு போய் தேடுன்னு தேடி அவரை கடைசியில் சந்திச்சா அங்கே ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையில் ஹோட்டல் கடை வச்சிருக்கிற ஒரு கேரக்டர், அவர் தான் யோகி பாபு. அதாவது நிழல்கள் ரவியினுடைய மகன். யாரு நிழல்கள் ரவியோட அந்த காதலி, அவங்க யாரு அப்படின்னு சொன்னா தீபாக்கா. ஸோ நிழல்கள் ரவிக்கும் தீபாக்காவுக்கும் பிறந்தவர் தான் யோகி பாபு. அவரை இதெல்லாம் சொன்னால் அப்பா மேலே கடும் கோபத்தில் இருக்கிறவர், வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவரை ஃபுல் போதையாக்கி விட்டு தண்ணியில் சரக்கில் மயக்க மருந்தை கொடுத்து அள்ளி போட்டு கொடைக்கானலுக்கு அதை கூப்பிட்டு வந்துடுறாங்க, ஊட்டிக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க, அந்த மாதிரி ஒரு மலைப்பிரதேசம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இதற்கு பிறகு அந்த யோகி பாபு வருகை, நிழல்கள் ரவியினுடைய மரணம், இந்த விஷயம்
இதை வந்து தெரியாம மூடி மறைத்து அந்த 13ஆம் நாள் காரியம் நடக்கிற வரைக்கும் அங்க யோகி பாபு இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம், அதற்கான நிர்பந்தங்கள், சொத்துக்கு ஆசை. ஒரு கட்டத்தில் யோகி பாபு இப்படிதான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அதற்கப்புறம் மீரா கிருஷ்ணாவுக்கு ஏற்படுகிற கோபம், மகளுக்கு ஏற்படுகிற கோபம், அங்கே அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு கிறிஸ்தவ பெண் வந்து வாணிபோஜன், அந்த வாணிபோஜனுக்கும் யோகி பாபுவுக்கும் நடக்கிற கலந்துரையாடல்கள், சம்பவங்கள். அந்த வாணிபோஜனுடைய அப்பா கேரக்டர்ல இருக்கிற குடிகார கேரக்டர்ல இருக்கிற சார்லி அவர்கள், சார்லியினுடைய கதாபாத்திர குணங்கள், கேரக்டர், அதே போல குமரவேல் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ரொம்ப அன்பானவரா அடைக்கலம் கொடுப்பவரா இருக்கிற அந்த மனித மன உணர்வுகள், இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனா நான் ராதாமோகன் சார் படங்களை எல்லாம் பார்த்துட்டு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், மொழியாக இருக்கட்டும், காற்றின் மொழியாக இருக்கட்டும், ராதாமோகன் அவர்களுடைய படங்கள்ல பாலச்சந்தர் சாருடைய சாயல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சாயல்னா பாலச்சந்தர் சாருடைய டச்சிங் அங்கங்க இருக்கும். ராதாமோகன் அவர்களுக்கு பக்கத்துணையாக தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறவர் வசனகர்த்தா பொன் பார்த்திபன். இந்த வெப்சீரிஸ் 6 எபிசோடுகள், ஒவ்வொன்றுமே 3/4 மணி நேரம் இருக்கிற இந்த வெப்சீரிஸ் வந்து குடும்பத்தோட பார்க்கக்கூடியதா, நெகிழ்வை தரக்கூடியதா, மகிழ்வை தரக்கூடியதா, ஒரு யோகி பாபு கேரக்டருக்கே உண்டான அந்த ஒவ்வொரு டைமிங், ரைமிங், காமெடிகளோட. பொதுவாகவே பொன் பார்த்திபன் சார் வசனம் எழுதினாக்க, ராதாமோகன் சார் படங்கள்னாக்கவே வசனங்கள் கதைகளோடையே சேர்ந்து காமெடி வந்துகிட்டே இருக்கும். அதே போல ஒரு MS பாஸ்கர் கேரக்டர் மாதிரி ஒரு குணச்சித்திர கேரக்டர் இருக்கும். இந்த வாணிபோஜனுடைய அப்பா கேரக்டர்லயும் MS பாஸ்கர் தான் நடிச்சிருக்கலாம் போல இருக்கு. ஆனால் அப்படி ஏற்கனவே மொழி மாதிரியான படங்கள் எல்லாம் அந்த சாயலோடையே நடிச்சிட்டதுனால அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சார்லி அவர்களை பயன்படுத்தியிருக்காருன்னு தோணுது. சார்லி அவர்களும் தன்னுடைய அட்டகாசமான நடிப்பை பல வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். யோகி பாபு தான் இந்த படத்தினுடைய முதல் ஹீரோ. யோகி பாபு அட்டகாசமான நடிகர். அவரை இன்னும் சரியா பயன்படுத்திங்கள. சும்மா அவரை ஒரு போஸ்டர்ல போடுறதுக்காக யோகி பாபுவும் இருக்காருங்கிறதுக்காக 1 நாள் 2 நாள் மட்டும் கால்ஷீட் வாங்கிட்டு விட்டுறாம, எப்படி வெண்ணிராடை மூர்த்தி மாதிரியான நடிகர்களை பயன்படுத்திக்கிட்டாங்களோ, சுருளிராஜன் மாதிரியானவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்களோ, அது மாதிரி ஒரு நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்து நல்ல ஒரு காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் அவரால் பண்ண முடியும். அவர் காமெடி பண்ணினாலும் கைத்தட்டுறதுக்கும், அவர் சீரியஸா பண்ணினாலும் நெகிழ்ந்து போறதுக்கும் இங்க ஆடியன்ஸ் இருக்காங்க. யோகி பாபுவுக்கு இந்த வெப் சீரிஸ் இன்னும் ஒரு உயரத்தை தான் கொடுத்துருக்கு. ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கிற சட்னி சாம்பார். சரி, சாம்பார் தான் அந்த ஹோட்டல்ல ஃபேமஸ். ஏன் சட்னி அப்படின்னா, நிழல் ரவி வைத்திருக்கிற அந்த அமுதா கஃபே அப்படிங்கிற ஹோட்டல், அந்த அமுதாங்கிற பேரே வந்து தீபாக்காவுடைய பேர் தான். அதாவது தன்னுடைய காதலியினுடைய பேர் தான். தன்னுடைய மகனுக்கே அவர் அமுதான் தான் நிழல் ரவி பேர் வச்சிருப்பாரு. அமுதா கஃபே. அந்த அமுதா கஃபேல சாம்பார் ஃபேமஸ். சாம்பார் ருசி தனியா இருக்கும். அதே போல தள்ளுவண்டி கடையில யோகி பாபு அவர்கள் கடை வச்சிருக்காரு இல்லையா, ஹோட்டல் கடை, அங்க சட்னியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி பிரமாதமா அவர் சட்னி வைப்பாரு. இங்க பிரமாதமா சாம்பார். இந்த சட்னி சாம்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த ஒரு குடும்ப கதையை ரொம்ப அழகா, ரொம்ப நெகிழ்வா, ரொம்ப அட்டகாசமான ஒரு லவ்வும் இதுல இருக்கு, ஃபேமிலி டிராமாவும் இருக்கு, மகிழ வைக்கக்கூடிய காமெடி பண்ணக்கூடிய காட்சிகளும் இருக்கு. இன்னொன்னு ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நிறைவு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு, ஒரு ஆரம்பம் ஒரு முடிவுன்னு வைத்திருக்கிற விதம். நடுவுல அந்த வாணிபோஜனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுற விஷயம், அந்த கல்யாணமானவருடைய அவர் வந்து ஒரு கொலை குற்றத்துக்காக, ஒரு கொலை முயற்சி குற்றத்துக்காக ஜெயில் தண்டனைக்கு போறது, அவருடைய அம்மா வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு அடாவடித்தனமான அரசியல், பின் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்மணியா இருக்கிறது அப்படின்னு கதை அந்தந்த போக்குல எல்லாம் அழகா போயிட்டு வந்து திரும்ப திரும்ப கதை டிராவல் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப அழகா. ஸோ அந்த வகையில ஹாட்ஸ்டார்ல 6 எபிசோடுகள், ஒவ்வொன்றும் 3/4 மணி நேரம். ஒவ்வொரு நாளும் ஒரு எபிசோடு பார்த்து ரசிக்கலாம் நீங்க. அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு, சனி ஞாயிறு லீவு அப்படின்னு இருக்கிற தருணத்துல அப்படி ஒரு 8 மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னாக்க ஒரு 3/4 மணி நேரம் 3/4 மணி நேரம்னு அந்த குழு பிரதேசத்தோட அப்படியே நம்மளை அப்படியே உழவ விட்டுருப்பாரு டைரக்டர், ஒளிப்பதிவாளர் எல்லாருமே. இசையும் ரொம்ப கனக்கச்சிதமா இருக்கு. சட்னி சாம்பார், அந்த மணக்க சுட சுட அந்த சட்னி சாம்பாரை நீங்கள் ரசித்து ருசித்து பாராட்டுவீர்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதனாலேயே நீங்க கூடுதலா 2 இட்லி சாப்பிடலாம்,
கூடுதலாக 2 தோசை சாப்பிடலாம், கூடுதலாக ஊத்தப்பம் இன்னொன்று அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சட்னி சாம்பார் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக யோகி பாபு அண்ணனுக்கும் ராதாமோகன் சாருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். நிதின் சத்யாவுக்கு இந்த படம் ஒரு லைஃப் டைம் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.